25 வயசுல ஆபிரகாம் அங்கிருந்து கிளம்பி 35 வருஷம் காத்திருந்தார். ஈசாக்கு 20 ஆண்டுகள் காத்திருந்தார். ஆமா, யோசேப்பு 13 ஆண்டுகளுக்கு பக்கத்தில் காத்திருந்தார். இப்படி தேவதாசர்கள் எல்லாம் ஆண்டவருடைய தீர்மானங்களுக்காக, திட்டங்களுக்காக காத்திருந்தார்கள். இவங்க எல்லாரும் விட ஒருத்தன் புதிய ஏற்பாட்டில் காத்திருந்தான் 38 வருஷம். அல்லேலூயா, அல்லேலூயா. அவன் காத்திருந்தான்ங்கிறதுக்கு ஒரே ஒரு அடையாளம் நான் சொல்லவா? நீ சுகம் அடைய விரும்புகிறாயான்னு கேட்டப்ப ஆண்டவரை, யாராவது என்னை தூக்கி விட்டுருவாங்க, இந்த குளத்துக்குள்ள நான் விழுந்து எந்திரிச்சு சுகமாயிருவேன் தானே நான் இந்த வாசல்ல உட்கார்ந்துருக்கேன். இல்லைன்னா எங்க வீட்டுக்கு நான் போயிருக்க மாட்டேன்னா. 38 வருஷம் கூட எத்தனையோ பேர் வாழ்கிறதில்ல. ஆனால் 38 வருஷமாக காத்திருக்கிற அவனுக்காக ஆண்டவர் பெதஸ்தா கரைக்கு வந்தார். உங்களுக்கு ஒன்று சொல்லவா? பெதஸ்தா கரையில் வேறு ஒருத்தனை கூட அவர் சுகமாக்கலை, வேறு ஒருத்தனை கூட அவர் சுகமாக்கலை. ஏன்னா வந்தது உங்களுக்காகத்தான். அல்லேலூயா. எத்தனையோ நோயாளிகள் இருந்தார்கள். நேற்று வந்தவன் இருந்திருக்கலாம், புதிதாய் வந்தவன் இருந்திருக்கலாம், நாம இருந்திருக்கலாம். ஆனால் அவன் 38 வருஷமா இருக்கானே, அவருக்கு காத்திருக்கிறவர்களுக்கு அவர் கேடகமாக இருக்காரு. அவருக்கு காத்திருக்கு. நான் என் ஆண்டவருக்காக காத்திருப்பேன், என் ரட்சிப்பின் தேவனுக்காக காத்திருப்பேன். கர்த்தருக்கு காத்திருக்கிறது நல்லது என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறார். நாம் ஆண்டவருக்கு காத்திருக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். ஏனென்றால் இளைஞர்கள் இளைப்படைந்து சோர்ந்து போவார்கள். இளைஞர்கள் சோர்ந்து போவாங்களா? நினச்சி பாருங்க. அவங்க வாழ்க்கையில் ஒரு லெக்க எடுக்கும்போது, எனக்கு பலன் இருக்கு, எனக்கு வலிமை இருக்கு, எனக்கு ஞானம் இருக்கு, எனக்கு படிப்பு இருக்கு, இன்னொரு வருஷம், இன்னொரு வருஷம், இன்னொரு வருஷம், இன்னொரு வருஷம். ஏன்னா அந்த வாலிபர்கள் இளைப்படைய மாட்டார்கள். ஆனால் கர்த்தருடைய வார்த்தை ஏசாயா 40 சொல்லப்பட்டிருக்கு, இளைஞர்கள் இளைப்படைந்து சோர்ந்து போவார்கள், வாலிபர்களும் இடறி விழுவார்கள். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ காலையில் எழும்பி ஓடி ஓடி டயர்டாகி இன்னைக்கு பலவீனங்களை சுமக்கிற தேவ பிள்ளையே, காலையில் தேவ சமூகத்தில் காத்திருக்கிறவர்கள் எத்தனை பேர்? புது பலன் அங்கிருந்து வருகிறது. மாத்திரையில் இருந்தா வருகிறது. புது பலன் எங்கிருந்து வருகிறது? மருந்தில் இருந்தா வருகிறது. படைத்தவர் நமக்குள்ள இருந்து செயலாற்றும் போதுதான் புது பலன் வருகிறது. புதிய லெக்குகள் கிடைக்கிறது, புதிய நம்பிக்கை பிறக்கிறது, புதிய வாழ்வு உண்டாகிறது. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ எனக்கு சொல்கிறாங்க, ஓடுறேன் ஓடுறேன் ஓடுறேன், கடைசியில் போய் ஆஸ்பத்திரியில் கிடக்குறாங்க. ஓடுறேன் ஓடுறேன் ஓடுறேன்னு. எல்லாத்துக்கும் ஒரு எண்டு இருக்குங்க. ஆனால் கர்த்தருக்கு காத்திருக்கிறவன் கழுகுகளை போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். தேவ சமூகத்தில் காத்திருக்கிற அனுபவங்கள் உண்டா? இன்னைக்கு நிறைய பேர் தேவ சமூகத்தில் காத்திருக்கிறதும் தேவனுக்கு காத்திருக்கிறதையும் அற்பமாக நினைக்கிறாங்க. நான் ஒன்று சொல்கிறேன், அவர் நமக்குரியதை ஆயத்தம் பண்ணி கொண்டிருக்கும் வரை நாம் காத்திருக்க வேண்டும். அவர் நமக்குரியதை ஆயத்தம் பண்ணி கொண்டிருக்கிறார் என்று விசுவாசித்து நாம் காத்திருக்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. எனக்கு பார்க்கும்போது பெங்களூரில் ராஜுன்னு ஒரு பிரதர் இருக்காங்களே, பாவங்கள் போக்கவே பாட்டு. அவரை பார்த்தா எப்படி தெரியுது உங்களுக்கு? எப்படி தெரியுது? கருப்பாக இருக்காருன்னு தெரியுதா? சாதாரணமாக தெரியுதா? 800 பிள்ளைகளை படிக்க வச்சிட்ருக்கார். ஒரு பள்ளிக்கூடத்தை உருவாக்கியிருக்கார், ஒரு ஸ்கூல் நடத்துகிறார், ஒரு ஹாஸ்பிட்டல் நடத்துகிறார். கைத்தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. அல்லேலூயா. என்ன நடத்துகிறாரு? ஒரு ஸ்கூல் நடத்துகிறாரு, ஒரு இலவச ஹாஸ்பிட்டல் நடத்துகிறாரு, 800 பிள்ளைங்களை படிக்க வச்சுக்கிட்டு இருக்காரு. அவர் ஒரு பாத்ரூம் இல்லாத ஒரு வீட்டில், ஒரு கூரை வீட்டில் பிறந்து ஒரு குடிகார அப்பனுக்கு பிறந்த ஒரு மகன்தான். ஆனால் தேவனை நம்பி சத்தியத்தை தூக்கி இன்னைக்கு பெங்களூர் பட்டணத்தில் ஒவ்வொரு இரவும் முழு இரவு ஜெபம் நடத்துகிறார். ஆயிரக்கணக்கான ஐடி எம்ப்ளாயிஸ், ஆயிரக்கணக்கான வாலிபர்கள் ஆண்டவருக்கு நேராக திரும்புகிறாங்க. ரோடுகளில் ஊழியங்களை செய்கிறாங்க. ஒவ்வொரு நாளும் ஆண்டவருக்கு அவருக்கு எதுவுமே கிடையாது. சொல்லப்போனால் அவர் இங்கே யாருக்குமே தெரியாது. அவரோட பாட்டு ஒன்று மட்டும் நம்ம எல்லாரும் அடிக்கடி கிறிஸ்மஸ் அன்னைக்கு பாடுவோம், பாவங்கள் போக்கவே சாபங்கள் நீக்கவேன்னு. ஆனால் அந்த தேவ மனுஷனை கர்த்தர் பயன்படுத்துறதை பார்க்கும்போது எனக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு. ஏன் தெரியுமா? தேவனுக்கு காத்திருக்கிறார்கள். சத்தமாக ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. அவர் சொல்லுவார், 2 சட்டை இருந்தால் ஒரு சட்டையை கொடுத்துருவேன்,
எனக்குன்னு வச்சுக்கிற மாட்டேன். நான் அந்த வழியில் வந்தவன். யாராவது வீட்டில் படிக்கலையா கூப்பிட்டு வந்துடுவாரா? இப்படி வந்து 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 இன்றைக்கி ஆண்டவர் ஆயிரங்களுக்கு பிரயோஜனமா, லட்சங்களுக்கு பிரயோஜனமா கர்த்தர் மாத்துறாரு. நீங்கள் அவருக்கு காத்திருந்தீங்கன்னா உங்களுக்காக சுதந்திரங்களை கர்த்தர் ஆயத்தப்படுத்துகிறாரு. நீங்கள் காத்திருக்க முடியாததுக்கு காரணம் என்னென்னு 37ஆம் சங்கீதத்தில் சொல்லிட்டார். பொல்லாதவன் மேல் எரிச்சல். அவன் சர்ச்சுக்கு போகல, அவன் வீடு கட்டிட்டான், அவன் சர்ச்சுக்கு போகல, அவன் இடம் வாங்கிட்டான், அவன் சர்ச்சுக்கு போகல. நீ ஏன் அவனை பார்க்குற? அவனை நீ பார்க்காத. 37ஆம் சங்கீதத்தை படிச்சு பாருங்க. அவன் மேல எரிச்சல் ஆகாத. நம்ம அதுக்காக இந்த பூமிக்கு வரல. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ பூமியை சுதந்தரிப்பார்கள். அறுப்புண்டு போவதோ துன்மார்க்கனுடைய முடிவு. அறுப்புண்டு போயிடுவான், இல்லாம போயிடுவான், காணாம போயிடுவான். நம்ம அப்படி இல்லை, என்றென்று வாழ்கிற கூட்டம். அதனால் எப்பயாவது எவனாவது ஏதாவது வாங்கிட்டான்னு எரிச்சல் வந்துச்சுன்னா நான் சொல்கிறேன், அடிக்கடி 37, 73 இது ரெண்டை மட்டும் திரும்ப படிச்சிங்கன்னா கண்ணு திறந்துடும். அவனுக்கு என்ன புதுசாக வாங்கிட்டான், வாங்கட்டுயா. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களை பூமியை சுதந்தரிப்பார்கள். ஆண்டவர் ஏன் இவ்வளோ சபைகளை வச்சிருக்காரு? 7 வருஷம் கழித்து திரும்ப வந்து ஆளுகை செய்வோம். அல்லேலூயா. 5 வருஷம் ஆட்சிக்கு முட்டுறீங்க, இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக்கில், யூடியூப்பில் போட்டு கத்துறீங்களே. நாம் கொஞ்சம் பொறுமையாய் கர்த்தரை பின்பற்றி போனால் 1000 வருடம் ஆளுகை செய்வார் ஆண்டவரே சுதமே.